எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரோட்டுக்கடை மசாலா பூரி ரொம்பவே பிடிக்குங்க. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சவங்க வீடியோவை சேவில் போட்டுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு காய்ந்த பச்சை பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கைப்பிடி புதினா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இருக்கட்டும். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்ச மசாலா சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கிடுங்க. இது கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டல் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மசாலா ரெடிங்க. இப்போ மசாலா பூரிக்கு பூரியை பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்து பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரி, மசாலா கூடவே துருவின கேரட், வெங்காயம், கொத்தமல்லி தூவி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாய்.